வணக்கம் நண்பர்களே. நம் நாட்டுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய சம்பவம் நேற்று ஜூன் 12ஆம் தேதி நடந்தது. அகமதாபாத் நகரில் இருந்து லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட 30 வினாடிகளில் பயங்கர விபத்தில் சிக்கியது. இந்த வீடியோவில் அந்த விமான விபத்துக்கான முழு தகவல்களையும் உயிரிழப்பையும் ஒரே ஒருவராக தப்பியவனை பற்றியும் பார்க்க போகிறோம். விமான விவரம். விபத்து எப்படி நடந்தது? இந்த விமானம் போயிங் 8-887 ட்ரீம்லைனர் இந்திய நேரப்படி மதியம் 1:38 மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. அது லண்டன் கேட்விக் விமான நிலையம் செல்லும் பயணமாக இருந்தது. ஆனால் புறப்பட்டு 30 வினாடிகள் கழித்து விமானம் வெறும் 625 அடி உயரத்தில் இருந்தபோது மெகானி நகர் பகுதியில் உள்ள பிஜே மெடிக்கல் கல்லூரியின் மாணவர் விடுதிக்கு நேராக மோதி விழுந்தது. விமானம் முழுமையாக நசுங்கி போனது. இந்த விமானத்தில் மொத்தம் 242 பேர் இருந்தனர். விபத்தில் பயணித்தவர்களில் 241 பேர் உயிரிழந்தனர். மேலும் தரையில் இருந்த 33 பேர் மாணவர்களும் பொதுமக்களும் உயிரிழந்தனர். மொத்தமாக 274 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த சோகமான நிகழ்வில் தப்பிய ஒரே நபர் விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்ற 40 வயது உடைய பிரிட்டிஷ் பிரஜை. அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் அருகே 11A சீட்டில் இருந்தார். அதனால்தான் அவர் சற்று காயங்களுடன் உயிர் பிழைத்தார். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். என்ன காரணம்? விசாரணைகள் என்ன சொல்கின்றன? விபத்துக்கான காரணம் இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் CVR இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் பிளாக் பாக்ஸ் மீட்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் இந்திய விமான பாதுகாப்பு அமைப்பு DGCA, அமெரிக்கா, NTSB, போயிங் நிறுவனத்தினர் மற்றும் UK விமான அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். மின்பழுதா, பைலட்டின் பிழையா, ஏதாவது திடீர் தொழில்நுட்ப கோளாறா என்பவை விசாரணையின் மையமாக இருக்கின்றன. இந்த விமானத்தில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டிஷ் பிரஜைகள், 7 பேர் போர்ச்சுகல் நாட்டவர்கள், 1 பேர் கனடா பிரஜை என பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தனர். பிரிட்டனில் வசிக்கும் ஒரு இளம்பெண், அவரது கணவர் மற்றும் 4 வயது மகளும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு இந்திய அரசும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் டாடா குழுமமும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். கேட்விக் விமான நிலையத்தில் குடும்பத்தாருக்கான ஹெல்ப் டெஸ்க் அமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் மற்றும் ஆவண உதவிகள் வழங்கப்படுகின்றன. முடிவுரை. இந்த விமான விபத்து இந்தியாவின் விமான பாதுகாப்பை மீண்டும் கேள்விக்குள்ளாக்குகிறது. நாம் நம்பும் தொழில்நுட்பமும் விமான பைலட்டின் அனுபவமும் சில நொடிகளில் தோல்வியடைவது உண்மையிலேயே பயங்கரமானது. இப்படி ஒரு பெரிய விமான